இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் பின்பகுதி. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதான் அந்த நாளில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய நாமம் வல்லமை உள்ளது. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் அப்படின்னு வார்த்தை இருக்குது. இயேசு என்கிற நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை, அவ்வளவு மகிமை, அவ்வளவு ஆசீர்வாதம், அவ்வளோ அதிசயங்கள் நடக்கும். அவருடைய நாமத்தை இது பிதா சொல்றாரு, நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும். ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், மகிமைப்படுத்தும் எந்த இடத்திலும் வந்து ஆசீர்வதிப்பாராம். நம்ம ஆண்டோடைய நாமத்தை சொல்லி, என் நாமத்தினாலே நீங்கள் இதை கேட்டாலும் அதனால் செய்வேன் சொல்லியிருக்காரலாம். அவருடைய நாமத்தை சொல்லி நாம் துதிக்கும்போது, அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் போது, அவருடைய நாமத்தை நாம் கொண்டாடும்போது, அவருடைய நாமத்துக்கு சோத்திரங்களை செலுத்தும் போது, அவருடைய நாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தும் போது, அவருடைய நாமத்தை பற்றி நாம் மற்றவர்களிடத்தில் உயர்த்தி கூறும்போது, அந்த இடத்துல வந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறார். இந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை. நாம் அவருடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துவோம். அதனால் வரும் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நாம் எந்த இடத்துக்கு போனாலும் இயேசுவின் நாமத்தை உயர்த்த நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூலோகத்தில் எங்கும் கட்டளையிடப்படவில்லை. அவருடைய நாமத்தில் தான் விடுதலை இருக்குது, அவருடைய நாமத்தில் தான் வல்லமை இருக்குது, அவருடைய நாமத்தில் தான் அதிசயம் நடக்குது. அதிசயமானவர் அவருடைய நாமம். அவைக்கு வந்து ஏகப்பட்ட நாமங்கள் இருக்குது. ஒரே தேவன் தான், நிறைய நாமங்கள் இருக்குது. அவருடைய குணங்களுக்கு தகுந்தால நாமங்கள் இருக்குது. ஆனால் புறஜாதி மார்க்கத்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தெய்வங்கள் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் நமக்கு அவ்வளோ ஒரே தெய்வன். அவர் நேற்றும் இன்னும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவர். அந்த தேவன் ஒரே தேவன். அவருக்கு பல நாமங்கள் உண்டு. அவருடைய எந்தெந்த இடத்துல அவர் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தாரோ அந்தந்த இடத்துக்கு தகுந்தாலும் நாமங்கள் மாறுபடும். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அவரை எந்தெந்த இடத்துல நமக்கு நன்மை செய்கிறாரோ, நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் யுத்தங்களை செய்கிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாமத்தையும் மகிமைப்படுத்தி ஜெபிக்கும்போது அங்கே வந்து நம்ம ஆசீர்வதிப்பாங்க. எந்த நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோமோ அந்த நாமத்தை கொண்டு நம்மோடு பேச இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு மோசைட்ட யெகோவா என்னும் நாமமுடைய கர்த்தர் அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொரு இடத்துலையும் அவருடைய நாமம் வல்லமையான நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் போது அந்த இடத்துல வந்து அவரை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போனா நாம் என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும், அவருடைய நாமத்தை சொல்லணும், அவருடைய நாமத்தை துதிக்கணும், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், அவருடைய நாமத்தின் வல்லமையை மற்றவர்கள் அறிந்து கொள்ள செய்யணும்.